Praise the Lord. Hallelujah. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தருடைய அதிபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2024 டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல காலை வேளைக்காக நன்றியோட கர்த்தரை துதிப்போமா, ஸ்தோத்தரிப்போமா. ஹalleluya. Thank you Jesus. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உம்மை துதிக்கிற ஆண்டவர், உமைக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நேற்று முழுவதாக கர்த்தர் நம்மை காப்பாற்றினதை நினைத்து கொண்ட கரங்களை தூக்கி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. நேற்று நடந்த ஸ்பெஷல் மீட்டிங்கை ஆசீர்வதித்த கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி ராஜா. கரங்களை தூக்கி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. நேற்று ராத்திரியில் எங்களுக்கு நல்ல தூக்கத்தை தந்து எங்களை ஆசீர்வதித்த கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. இன்று காலை வேளையிலும் ஆரோக்கியமாக பலத்தோட கர்த்தர் நாங்களை எழுப்பதற்காக நாங்கள் உண்மை துதிக்கிற ஆண்டவர், உண்மைக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு சோத்திரம் ராஜா. கரங்களை தூக்கி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். ஹalleluya. இன்று காலை வேளையிலும் கிறிஸ்துவேசுக்குள்ளாக நம்மளை வெற்றி சிறைக்க பண்ணி நடத்த போற கர்த்தருடைய கிருபைக்காக நம் தேவனை துதிப்போமா. மகிழ்ச்சியோட கர்த்தர் நம்மளை நடத்த போறோம். கர்த்தருடைய வழிகளை நினைத்து கொண்ட கர்த்தரை துதியுங்கள். நாங்கள் உண்மை ஆராதிக்கிறப்பா, உண்மையை துதிக்கிற ஆண்டவர், உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. 147ஆம் சங்கீதம் 1வது வசனம். கர்த்தரே துதியுங்கள், நம்முடைய தேவனே கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. 7வது வசனம். கர்த்தரே துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனையே சொர மண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நன்றியோடு சோத்திர ஆண்டவரே, உம்மை துதிக்கிற ஆண்டவரை, உண்மைக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய அன்பை நினைக்கும் போது நாங்கள் கரங்களை தூக்கி உண்மை துதிக்கிற ஆண்டவரை, உண்மைக்கு நன்றி செலுத்துகிறப்பா. ஏசு கிறிஸ்துவின் நாமத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்கிற ஆண்டவரை, எங்களுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்த சுகத்துக்காக நன்றி, ஆரோக்கியத்துக்காக நன்றி. கிறிஸ்துவேசுக்குள்ளாக எங்களை முன்குறித்த உம்முடைய கிருபைக்காக நன்றி. தெரிந்து கொண்ட உம்முடைய கிருபைக்காக நன்றி. எல்லாவித ஆசீர்வாதங்களாலும் எங்களை ஆசீர்வதித்திருக்கிற கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக சோத்திரம் ராஜா. இன்று காலை வேளையிலும் எங்கள் தேவைகள் நடுவிலும் கர்த்தருடைய அற்புத புயத்தை வெளிப்படுத்த போற உம்முடைய கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆமென். வேலையில்லாத பிள்ளைகளுக்கு கர்த்தாவே, வேலையில்லாதவர்களுக்கு வேலை கொடுக்கிற கர்த்தருடைய கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. ஆமீன். பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு கர்த்தாவே குழந்தை கொடுக்கிற கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அது ஏற்றதான நேரத்தில் அவர் கரங்களில் வந்து சேர்கிற கிருபைக்காக நன்றி அப்பா. முன் நியமித்து வைத்திருக்கிற, முன் குறித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நினைத்து கொண்டு உண்மை துதிக்கிற ஆண்டவரே, உண்மைக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. 2000 வருஷங்களுக்கு முன்பே எங்களுக்காக சிலுவையிலே எங்களுக்கு வேண்ட எல்லா பரிகாரத்தையும் செய்த கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி. எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா சுகத்துக்காகவும் நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். ஏதாவது நோய் பலவீனம் இருந்தீங்கன்னா இப்போதே குணமாகட்டும் ஆண்டவரே. எல்லா ஆசீர்வாதங்களுக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா இடங்களிலே எழுப்பதற்காக ஸ்தோத்திரம். ராஜ்யங்களுக்குள்ள எழுப்புதல்கள் உண்டாகட்டும், சபைகள் வளரட்டும் ஆண்டவரே. அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. எல்லாரும் உம்முடைய ஆசீர்வாதத்திலே நிரப்பி வாழும்படியாக கர்த்தர் கிருபையை செய்யும் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே இவர் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய வர்த்தனவினாலே இவர் வர்த்திக்கப்படட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ராஜா. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிற நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் நீங்கள் எல்லாவரையும் அபரிமிதமான விதத்திலே ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் உங்க வாழ்க்கையில் நிரப்பி வழுவதற்காக வேண்டிக் கொள்கிறோம். நாளை காலையிலே ஆமென் 8:15 நம்முடைய திருச்சபையின் ஆராதனை ஆரம்பிப்பார். அன்புடன் நீங்கள் ஒவ்வொரையும் அழைத்துக் கொள்கிறோம். கரெக்டான நேரத்தில் மீட்டிங்ல ஜாயின் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். இந்த வசனத்திலிருந்து இந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம எடுத்து இந்த காலை வேளையில் தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும். எப்போதும் இந்த வார்த்தையை நம்முடைய மீட்டிங்கோட ஆசீர்வாத வார்த்தையாய் நாம் இதை சொல்லிட்டு இருக்கிறது. ஆனா
அவன் ஒரு தேவ பிள்ளையை பொறுத்த வரைக்கும் அவன் வாழ்க்கையில எப்போதும் உண்டாயிருக்க வேண்டியதா இருக்கிற ஒரு காரியம், அவன் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் எப்போது நம்மோடு கூட உண்டாகணும். அவன் நாம் எப்போதும் பரிசுத்த ஆவியோடு கூட சேர்ந்து நடக்கிறவர்களாக இருக்கணும். நம் பரிசுத்த ஆவியோடு கூட சேர்ந்து இணைந்து ஆமென் எப்போதும் ஐக்கியமாய் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு 100 விசுவாசிகளை நீங்கள் எடுத்து பாருங்கள். அதுல ஸ்தோத்திரம் குறை பேர் ஆமென் சக்சஸா வாழுகிறத பார்க்க முடியும். ஒரு சிலர் ஆவரேஜ்ல ஆமென் வாழுகிறதை பார்க்க முடியும். ஒரு சிலர் எங்கேயும் ஆமென் ஆமென் எங்கேயும் ஆமென் வராதபடி ஆமென் எந்த ஆசீர்வாதமும் பெற்றுக்கொள்ளாதபடி வாழுகிறதே நாம் பார்க்கிறோம். அது என்ன காரணம்னு கேட்ட பரிசுத்த ஆவியானவருடைய குழப்பம் கிடையாது. ஸ்தோத்திரம். அங்கே எந்த தவறும் கிடையாது. பரிசுத்த ஆவியானோட அபிஷேகத்துக்கோ வல்லமைக்கோ எந்த குறைவும் கிடையாது. நாம் பரிசுத்த ஆவியானவரோடு கூட சேர்ந்து எப்படி நடக்கிறாரோ, பரிசுத்த ஆவியினிடத்தில் நமக்கு இருக்கிற இந்த உறவு ஆமென் இந்த ரிலேஷன்ஷிப் தான் ஹல்லேலூயா இந்த ஆசீர்வாதத்தையே ஆமென் கண்ட்ரோல் பண்றது. பிரியமானவர்களே, நீங்கள் ஆமென் நமக்கு தெரியும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப், அவர் ஆமென் லீகலி அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஆகியிருந்தால் கூடயும் அவர் வாழுகிற அந்த பவனத்தில் அவங்க எப்படி பேசுறாரோ, எப்படி பழகிறாரோ, அவர் எப்படி ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு மனமாய் ஆமென் அவர் ஒன்றாய் சேர்ந்து இருக்கிறாரோ, அப்படித்தான் அவருடைய அந்த ரிலேஷன்ஷிப் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரிலேஷன்ஷிப் அதிகமாக்குறது. பிரியமானவர்களே, அப்போதான் அவங்களை இன்னொருவருடைய டேஸ்ட், அவருடைய கேரக்டர், அவங்களுக்கு என்ன பிடித்தது என்ன புரியணும்னா அவங்களோட பேசணும், அவங்களோட பழகணும், அவர் கூட உட்காரணம். ஸ்தோத்திரம். ஒரே இடத்துல அவர் ஒன்றா வசிக்கணும். அப்போதான் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபுக்குள்ள அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த டேஸ்ட் இதெல்லாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்படியே பிரியமானவர்களே, நாமும் பரிசுத்த ஆவியும் கூட சேர்ந்து நடக்கணும், அவர் கூட சேர்ந்து பழகணும், சேர்ந்து உட்காரணும். நம்மளோட சமயத்தை நாம் செப்பரேட் பண்ணி அவர் கூட ஆமென் அதிகமா நாம் இருந்து ஜெபம் பண்ணி பரிசுத்த ஆவியானவருடைய அந்த கிருபையும் வல்லமை நாம் பெற்றுக்கொள்ளணும். பிரியமானவர்களே, அப்போதான் பரிசுத்த ஆவியானவருடைய எல்லா ஆசீர்வாதங்களும் நம்ம மேல் வெளிப்படும். ஹல்லேலூயா. இன்று காலை வேளையில் மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஒருவேளை ஒரு சாதாரண விசுவாசி ஆயிருக்கலாம், ஒருவேளை நீங்கள் ஊழியக்காரங்களாயிருக்கலாம், யாராயிருக்கட்டும், நீங்கள் பரிசுத்த ஆவியானவரிடத்திலே அதிகமா ஹல்லேலூயா இன்னும் அதிகமா நெருக்கமா அவர் கூட சேர்ந்து உட்காருங்கள், பரிசுத்த ஆவியானோட சேர்ந்து பேசுங்கள், பரிசுத்த ஆவியோட சேர்ந்து நடந்து கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியோட பலத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அப்போது நீங்கள் ஆசீர்வாதமா மாறும். பழைய ஏற்பாடுல நான் வாசிக்கும் போது எப்படி பரிசுத்த ஆவியானவர் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஒவ்வொரு மேலும் இறங்கி வரும், அந்த காரியத்தை முடித்து அந்த பரிசுத்த ஆவியானவர் அவரை விட்டு கிளம்பி போடும். ஆனா இங்க பாருங்கள், புதிய ஏற்பாடுல எப்படி பரிசுத்த ஆவியானவர் என்னைக்குமாய் நம்மோடு கூட வாசமாயிருக்கிறார். சுத்தம். இயேசுவே பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்தது. பவுல பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் கூட என்னைக்குமாய் இருந்தது. பேதுரு கூட என்னைக்குமாய் இருந்தது. அதனால உங்க கேரக்டர், அவங்களோட வாழ்க்கையே ஆமென் ஸ்தோத்திரம் மாறினது. அதிகமான வல்லமை அவர் வாழ்க்கையில வெளிப்பட்டது. அவங்க இயேசு கிறிஸ்துவில் நிலை நின்று கொண்டு அற்புதங்களை செஞ்சது. அவர்கள் வாழ்க்கை முழுவதும் கர்த்தருக்குள் பரிசுத்தமா வாழும்படி அவருக்கு கிருபையை கிடைத்தது. இப்படியே நாமும் பரிசுத்த ஆவியானவரோட சேர்ந்து நடக்கட்டும், ஆவியானவரை பெற்றுக்கொள்ளட்டும், அந்த பலத்தில் நம்ம வாழட்டும். அப்போதான் நம்மளாலே நம்ம வாழ்க்கை முழுவதும் பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியும், அற்புத வாழ்க்கை வாழ முடியும். நீங்கள் உங்களுடைய அலாரத்தை செட் பண்ணி கரெக்டான ஒரு நேரத்தில் கரெக்டான ஒரு டைம் வைத்து ஆமீன் அதிகமான நேரம் நீங்கள் அந்நிய பாஷையில ஜெபியுங்கள். ஆமீன் பரிசுத்த ஆவியானவரிடத்தில் ஜெபியுங்கள். தேவ பிரசனத்தில் அப்படியே அமர்ந்து கொள்ளுங்கள். தேவ பிரசனத்தில் அப்படியே நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த காரியத்திலும் அதிகமாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் ஜெபத்திலும் ஆராதனையிலும் பரிசுத்த ஆவியானவரிடத்திலே பழகிறதிலும் நீங்கள் ஸ்தோத்திரம் அதிகம் டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி கொள்ளுங்கள். அப்போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரை இம்மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருக்காகவும் நன்றி. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை ஒவ்வொரு மேல் இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சகவாசமும் உண்டாகட்டும். ஆண்டவரே அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் வெளிப்படும், நம்முடைய எல்லைகள் விரிவாய் மாறும், நாம் ஒரு மகத்தமா மாறும். We are blessed. We are really blessed. We are permanently blessed and highly favored. God bless you. God bless you. God bless you. ஆமென். பிரியமானவர்களே, எல்லாருக்கும் நன்றி. இன்று காலைவேளையில் மெசேஜ் நீங்கள் கேட்டதற்காகவும் இதை நீங்கள் ஷேர் பண்றதுக்காகவும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். God bless you all. Amen. Amen.